ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். பொங்கல் ஹாலிடேஸ்க்காக அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோம். இங்கே சிவகாசியில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சிவகாசிலேருந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளேஸ் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டைம் இங்கே லண்டன் ஃப்ரிட்ஜை செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் இங்கே தாஜ்மஹால் செட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவினிங் போல் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பி போயிட்டோம். ஷாப்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் நிறையா ராட்டினம் தான் இருந்தது. பாப்பாவுக்கு உள்ளே என்ட்ராகுமே இந்த ஜீப் 50 ருபீஸ் சொல்லிட்டு ஒரு ரவுண்டுக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. பார்க்கையுமே மேடம் கேட்டாங்கன்ட்டு ஏற்றி விட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ராகன் ராட்டினம் இருந்தோம். இதோட ப்ரைஸ் 80 ருபீஸ் தான். நிறைய சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் நிறையா ராட்டினம்லாம் இருந்தது. பாப்பா ஒன்று விட்டு ஒன்று கேட்டுகிட்டே இருந்தால் அவளுக்காக நானும் அவள் கூட எல்லா ராட்டினமும் ஏறிக்கணும். இவளே மொத்தமாக ஒரு 5 ராட்டினங்கிட்ட ஏறிட்டான். இது நான் புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறமா இந்த ஜம்பிங் ஹவுஸ்க்கு போகணுன்னு ரொம்ப கேட்டுக்கிருந்தா. பட் ஆனால் கிட்ட போனால் பயந்துடா. ஸோ ரிட்டன் கூட்டு வந்துவிட்டோம். இந்த ஒரு ட்ரெயின் நல்லா இருந்தது. அவள் கேட்டால் சொல்லிவிட்டு அதுலேயும் நாங்கள் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம். இவள் கூட போகிறேன்னு சொல்லிட்டு நானுமே ஒரு 5 ராட்டினம் கிட்ட ஏறிட்டேன். எல்லா ராட்டினமும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேடம் அதுக்கப்புறம் அவங்க ஃபன் வேர்ல்டுன்னு ஒரு ராட்டம் இருந்தது. அது அடுத்த கிப்பிங்ஸை பார்ப்பீங்க. அதுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா. அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பிக்கிறது பார்க்கவே மேடம் பயந்துட்டாங்க. பக்கத்தில் இந்த குட்டி ராட்டினம் ரொம்பவே எம்டியாக இருந்துச்சு. ஆளே இல்லை. அங்கே தான் போகணுன்னு அடம் பிடிச்சா. சரி கூட நம்ம போகலன்னா நம்மளே அலோவ் பண்ணலை. ஸோ அதுக்காக அவளே சிங்கிளாக சுற்றிக்கிருந்தா. நான் சொன்னேன் இல்லையா ஒரு ராட்டினம் அடம் பிடிச்சான்னு, அந்த ஃபன் வேர்ல்டு தான். நான் அங்கே போன கேப்பில் என்னோடய கசின் எல்லாமே இந்த ராட்டினத்தில் ஏறி இருந்தாங்க. ஸ்டார்டிங் எல்லோரும் நல்லா சிரிச்சுட்டு தான் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. போக போக டஃப்பு கொடுத்தாங்க பாருங்கள். ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுலேயும் ஒரு பொண்ணுக்கு இந்த ரைடு எப்படி இருக்குன்னே தெரில. அப்போ தான் வந்திருந்தா அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க இந்த ரைடில். ரொம்பவே பயந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கும். இது முடிச்சுட்டு இறங்கையுமே நெக்ஸ்ட் எந்த ரைடுமே போகல. இதுலேயே ஃபுல்லுமே டயர்டாகி ரொம்ப டல்லாகிட்டாங்க. ஸோ அதனால் உட்காந்து கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த டெல்லி அப்னோ மைண்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட உட்காந்து ஷேர் பண்ணிக்கிருந்தாங்க. கீழே இருந்து பார்க்கும்போது இருந்ததுக்கும் அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த பால் கேமிங் தான் போயிருந்தோம். பாப்பா இந்த வீடியோ பார்த்துருப்பா போல். ஸோ அதனால் அவளுக்கும் வேணுங்கிறதான் அவள் ஒரு பேஸ்கெட் வாங்கி ஃபுல்லுமே விளாண்டா. அதுக்கப்புறம் நான் ஒரு பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு ஒரு லீஃப் பிளேட் மாதிரி பிளாஸ்டிக்கில், அதுதான் அவளோட கிஃப்டாக இருந்தது. எனக்கு பிளாஸ்டிக்கில் டப்பு மாதிரி சின்ன சைஸில் கிஃப்டாக வந்திருந்தது. இது என்ன தான் ஸ்கேம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பட் இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு விளையாடணும்னு தான் கண்டிப்பாக தோணுது. அதுக்கப்புறமா கசின்ஸ் எல்லாம் மறுபடியும் ஜெயின்ட்வில் ஏறி இருந்தாங்க. பாப்பா கூட இவ்வளோ ரைட் போகலைன்னா கண்டிப்பாக நானும் இவங்க கூட இந்த ரைடெலாம் என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் நான் எந்த பெரிய ரைட்லையுமே இந்த தடவை போகல. அதுக்கப்புறமா இது போக நிறையா கன் ஷூட், பால் கேமிங்லாம் இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீமோட இந்த டேவை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஷாப்பிங் போகலான்னு பார்த்தா அந்தளவுக்கு எந்த ஷாப்புமே இல்லை. ஸோ அதனால் சிம்பிளாக ஐஸ்கிரீமோடவே முடிச்சிட்டோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.